ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தேர்வில் வெற்றியடைய நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம எக்ஸாமை ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்காக இங்கிலீஷில் ஃபுல்லாக எல்லா கிராமரும் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் இலக்கணத்தை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கு தமிழில் இலக்கணம் தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பகுதிகளிலும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் பாருங்கள். பயனுள்ளதாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அன்னை மொழியே. அன்னை மொழின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? ஸோ இதில் இதழ்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனான தென்மொழி, தமிழ் சீட்டு, தமிழ் நிலம், இது 3 இதழ்கள். அடுத்தது இவருடைய இயற்பெயர் கேட்குறாங்க. துரை மாணிக்கம், லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ இந்த மகபுகு வஞ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க யார் எழுதுனது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இவர் திருக்குறளுக்கு மெய் பொருளுரை எழுதியிருக்காரு. இது தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு. ஸோ முக்கியமான இது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு. இந்த நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமானது. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ இந்த அன்னை மொழின்றது கனிச்சாறுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து முக்கியமான இந்த வரிகள் பார்த்துக்கோங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கா. சச்சிதானந்தன். ஓகேங்களா? இளம்பூரணர். இளம்பூரணர் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை, பாவாணர் நூலகம் ரெண்டையும் எழுதியிருக்க அதாவது உருவாக்கியிருக்காரு. அதுக்கடுத்து இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, இலக்கண வரலாறு, குண்டலகேசி உரை, ஏப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், எல்லாமே உரை. நல்லா பார்த்துக்கோங்க. இவர் நூல் அதிகமாக எழுதியிருக்கார். அதில் குறிப்பிடத்தக்கதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, ஏப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். ஸோ இந்த நூல்கள் எல்லாத்தையும் இயற்றியிருக்காரு. ஸோ இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா மாதிரி கண்ணு மூடிக்கிட்டு கண்ணு தெரியலனா கூட அவர் எழுதக்கூடிய திறமை பெற்றிருந்தார். ஸோ அதே மாதிரி இவரும் பெறணுன்றதை நினச்சார். ஓகேங்களா? இறுதி வரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரு புகழையும் நல்கியவர் யார்? 2 பேர், திருவிக்கா, இளங்குமரனார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கோங்க. கோல் அப்படின்னா நெட்டின்னு சொல்லுவோம். மிளகாய் செடி. கோல்னா அடிவகையில் நெட்டி, மிளகாய் செடின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா களி அப்படின்னா கரும்பின் அடி, களை அப்படின்னா மூங்கிலின் அடி. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா போத்து, சினையின் பிரிவு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக வேர்டு இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு. ஓகேங்களா? குறும்பை அப்படின்றது தென்னை, பண்ணை, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பிஞ்சு வகைகள். நுழாய், நுழாய் இளம் பாக்கு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழைப்பிஞ்சு, கச்சல்னா வாழைப்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு, வடுனா மாம்பிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது இந்த லெசனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. அது என்ன மொழின்னா தமிழ். இது சொன்னது யாருங்க? கா. அப்பாதுரையார். அடுத்து தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு. நல்லா நான் வச்சுக்கோங்க. மொழி ஞாயிறு இருக்குது, கவி ஞாயிறு இருக்குது. ஸோ இப்போ மொழி ஞாயிறுன்றது தேவநேய பாவனர். இவர் சொல்லாய்வு கட்டுரை எழுதியிருக்காரு. இது தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையுடைய சுருக்கம் தான் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸு
தலைநகரில் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்னும் நூல் வந்து முதல்ல தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1554 கார்டிலா. ஸோ கார்டிலா அப்படின்றது கார்டிலா டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ் அப்படின்ட்டு. இது வந்து எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டதுன்னா ரோமன் வரி வடிவில். 2 கலர் தான், கருப்பு சிவப்பு. ஓகேங்களா. அடுத்தது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். இவர் வந்து தனிப்பாடல் திரட்டு எழுதியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூலில் படைச்சிருக்காரு. ஸோ அப்போ தமிழ் அழகனார் அப்படின்னா சண்முக சுந்தரம், இவர் சந்தக கவிமணின்னு சொல்கிறோம். இவர் தனிப்பாடல் திரட்டு எழுதியிருக்காரு, 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு. முதல் தமிழ் கணினி வந்து பார்த்திங்கன்னா 1983 திருவள்ளுவர் பெயரில் உருவாக்கியிருக்காங்க, டிசிஎம். ஓகேங்களா. அவ்வளோதான் இது. ஸோ இது வந்து சென்னை தேனாம்பேட்டையில் புள்ளிவிவரத்துறை அலுவலகத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் இதுதான். கணினி பேர் என்னது? திருவள்ளுவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினி. எழில் அமுதன், எழில் முதல்வன், இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மா ராமலிங்கம். இவர் வந்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதேசம் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர். இவர் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய். இவர் எழுதின புதிய உரைநடை என்னும் நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அப்போ புதிய உரைநடை நூலுக்காக யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க? ராமலிங்கம். ராமலிங்கம் எழில் முதல்வன். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிறப்பு பெயரும் கேட்பாங்க, இயற்பெயரும் கேட்பாங்க. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, கன்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேங்களா. நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் எழுதுனது சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். பச்சை நிழல்னா உதயசங்கர். தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன். திருமூலர் வந்து திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வை மொழி. அவ்வை அதிகாரத்தில் வாயு தாரணை என்ற அதிகாரத்தில் வாயு வழக்கு அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சிறப்பித்திருக்காரு. அதாவது ஔவையாருடைய குரலில் வாயு தாரணை அப்படின்ற அதிகாரத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 திசை. இது முக்கியமாக கேட்பாங்க, பொறுத்துகையில் கேட்பாங்க. கிழக்குனா குணக்குன்னு பொருள். ஸோ இது வந்து கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் எனப்படுகிறது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கு குணக்கு கொண்டல். குடக்கு அப்படின்னா கோடை. இது வந்து என்னது? வெப்பக்காற்று வீசும். கொண்டல்ன்றது மலை காற்று வீசும். வடக்குன்றது வாடை காற்று. ஓகேங்களா. வாடை காற்று இல்லைன்னா ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். தெற்குலேருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று. ஸோ அப்போ கிழக்குனா குணக்கு கொண்டல், மேற்குனா குடக்கு கோடை காற்று, வடக்குனா வாடை வா வா, தெற்குனா தெற்கு தென்றல். அடுத்தது வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. வண்டோடு எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். பலப்பட்டறை சொக்கநாத புலவர் வந்து பத்மகிரிநாத தென்றல் விடுத்துவதில் சொல்லியிருக்காரு. நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. ஓகேங்களா. அவ்வளோதான். ஹிப்பாலஸ்ன்றவர் வந்து என்ன, கிரேக்க மாலுமி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முசிறி துறைமுகத்துக்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹிப்பாலஸ் பருவக்காற்று வழியை யவன கடல் வணிகம் பெறுகிறது. ஸோ அந்த பருவக்காற்றுக்கு என்னது? ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு யவனர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிப்பாலஸ் பருவக்காற்று. இவர் வந்து பருவக்காற்றோட உதவியனால் நடுக்கடல் வழியை முசிறி துறைமுகத்துக்கு நேரே விரைவில் பயணம் செஞ்சார். ஸோ அதனால் யவனர் வந்து இதை கண்டுபிடிச்ச ஹிப்பாலஸ் பேரையை அந்த இதுக்கு வச்சுட்டார்.
ஓகேங்களா. அடுத்தது காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடமும் அதில் தமிழகம் வந்து முதலிடமும் வகிக்கிறது. அடுத்தது நான் மாசுபடுவதை குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. நான் மாசுபடுவதால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக ஏற்படுது அப்படின்னு சிறுவர் நிதியம் அப்படின்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து என்னது, நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரமான குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹைட்ரோ கார்பன். அடுத்து கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடுலாம் இதெல்லாம் வந்து அமிலமலை பொழியுது. இதனால் வந்து பில்டிங்லாம் வீணாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. உலக காற்று நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. உலக காற்று நாள் ஜூன் 15. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். அடுத்து காற்றேவா பாரதியார் பற்றி நமக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் வந்து அவர் என்னன்னு சொல்கிறாங்க, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. யார் பாராட்டுறாரு? பாரதிதாசன். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர். அடுத்தது வந்து இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அடுத்தது இதழ்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா, சுதேசி முத்திரன். அடுத்து பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர். இவர் வசன கவிதை எழுதுவதில் வல்லவர். வசன கவிதை அப்படின்னா உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் ஒரு கவிதை தான் வசன கவிதை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா. இது வந்து ப்ரோஸ் பொயட்ரி இல்லைன்னா ஃப்ரீ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பிற்காலத்தில் இந்த வசன கவிதை தான் புது கவிதையாக மாறினது. அடுத்து முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மொத்தம் 103 அடிகளை கொண்டது. இது இருக்கிறதுலேயே மிக குறைவான அடிகளுடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் இதுதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இங்கே இடம்பெற்றிருக்கு. இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு ஃபுல்லாக எதால் எழுதியிருக்காங்க, ஆசிரியப்பா. இதில் முக்கியமானது 103 அடிகள், இருக்கிறதுலே குறைவான அடிகளை கொண்டது. இது முல்லைப்பாட்டு முழுவதும் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. எழுதுனது நப்பூதனார். 2004 செப்டம்பர் வரையும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் ஒரு 64 பேரை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், கடைசியாக ஹெலர், இதெல்லாமே வந்து இந்தியா வந்து பெயர் வச்சிருக்கு புயலுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு, சாகர், வாயு, கஜா புயலுடைய பெயர் வந்து இலங்கை தந்தது. பெய்டி புயல் வந்து தாய்லாந்து. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெய்டி அப்படின்னா தாய்லாந்து, கஜா அப்படின்னா இங்கே இலங்கை. கஜானா இலங்கை, பெய்டினா தாய்லாந்து. இந்தியா கொடுத்த பேர் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு, லெஹரு. ஓகேங்களா. ஸோ இன்னும் கூட ஒரு 3 பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா மேற்கு, சாகர், வாயு. 2004 64 பேர் கொடுத்துருக்காங்க. புயலிலே ஒரு தோணி எழுதுனது சிங்காரம். சிங்காரம் வந்து முக்கியமானவர். அவர் சம்பாதிச்ச 7.5 லட்சம் பணத்தை வந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக செலவிட்டவர். இவர் வந்து இந்தோனேசியாவில் இருக்கும்போது மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் நடந்த போரை ஒரு கற்பனையாக எழுதியிருக்காரு. ஓகேங்களா. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு முதல் புதினம் எழுதுனது யாருங்க? சிங்காரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து சிங்காரம் எழுதியிருக்காரு. தென்காசிய போர் 3 கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தில் கருதப்பட்ட ஒரு பகுதி தான் இங்கே பாடமாக இருக்குது. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். இந்தோனேசியா சென்று தினத்தந்தியில் இப்போ நாளிதழில் பணியாற்றியிருக்கார். ஸ்டோம்னா புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடல் காற்று, வயல்வின்னா சுழல் காற்று. குயில் பாட்டு எழுதுனது பாரதியார். அதோ அந்த பறவை போல முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா. இதெல்லாம் எழுதின ஆசிரியர். விருந்தோம்பலை பற்றி ஒவ்வொரு நூல்லையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இந்த பாடல் வரி வந்து புறநானூரில்.
அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. பொருநராற்று படையில் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதாவது காலின் 7 அடி பின் சென்று. இதற்காக யார் சொல்லியிருக்கா? பொருநராற்று படை. அடுத்தது பார்த்திங்கன்னா, புரள் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பற்றன்றோ இழல். புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடைய பலவாள். புறநானூறு. ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதற்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது 2 லைன் இருக்கிறதுலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது காசி காண்டத்தை எழுதினது அதிவீரராம பாண்டியர். ஓகேங்களா? இது காசி நகரத்தோட பெருமையை கூறக்கூடிய நூல். துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறி, மறுவாழ்வில் அடையும் நன்மை, இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இல்லொழுக்கும் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் தான் இது. ஓகேங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வெற்றி வேர்க்கை நருந்தொகை. வெற்றி வேர்க்கை என்னுடைய நூலுடைய இன்னொரு பெயர் நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காசி காண்டம் இல்லாமல் வெற்றி வேர்க்கைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதை நருந்தொகைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதை இயற்றியிருக்காரு. பொம்மல் சோறு, இரடினா திணை, அசையி ஈன்னு முடியுது, இலைப்பாரி. அசையினா என்னது? சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? ஸோ ஆற்றுப்படை 10 பாட்டு நூலில் மலைப்படுகடம் ஒரு இது 583 அடிகளை கொண்ட கூத்தராற்றுப்படை. ஓகேங்களா? 583 அடிகளை கொண்டது எது? மலைப்படுகடம். இதை எழுதுனது யாருன்னா பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். மலைப்படுகடம் அப்படின்றது மலைன்றது யானையாக உருவகப்படுத்தி அது விடக்கூடிய அந்த சத்தம் மதம் என்ன இசையாக வடிவமைக்கிறாங்க. ஸோ இது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பாட்டுடைய தலைவன் நன்னன். கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். ஸோ இவர் கோபால கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபாலபுரத்து மக்கள். இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கோபால கிராமம் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்டது தான் கோபாலபுரத்து மக்கள். இதுக்காக 1991 சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு. கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்குறாரு. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள், கரிசல் இலக்கியம். சரிங்களா? புனைக்கதைகள்லாம் சேர்ந்தது தான் இந்த கரிசல் இலக்கியம். இவருக்கு முன்னோடி கு அழகிரிசாமி, கீராக்கு முன்னாடி. அடுத்தது திருக்குறள் தெளிவுரை எழுதினது வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு சிவராமன். அணியிலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அணி எந்தெந்த அணி எந்த திருக்குறள்னு நினச்சிவாங்க. வேலோடு நின்றான் எடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. ஊமை அணி. இதில் போலும்னு வருது. ஸோ அதனால் அது ஊமை அணி. பண்ணெண்ணம் பாடற்கு ஏபென்றல் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். எடுத்துக்காட்டு ஊமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேங்களா? ஸோ இதில் 2 ஊமை அணி, ஒரு எடுத்துக்காட்டு ஊமை அணி இருக்குது. வாட்ஸன்ற ஒரு கணினி இருக்குது. ஸோ இந்த கணினி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு. 2016 ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குனது. ஜப்பான் சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பரு. ஸோ இது உலகளவில் அதிக விற்பனையானது. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல்வடக்கிய சூவன்சோ என்னும் துறைமுக நகரம் உள்ளது. ஸோ அங்கே ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. யாருடைய ஆணைக்கிணங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்லாய் கான். சீன பேரரசு குப்லாய் கானுடைய ஆணைக்கிணங்க சோழர் கால சிற்பங்கள் அடிப்படையில் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. எங்கன்னா சீன நாட்டில். பெருமாள் திருமொழி எழுதினது குலசேகர ஆழ்வார். ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் யார் எழுதுனா? குலசேகர ஆழ்வார். ஸோ இதில் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக இருக்குன்னா 5வது திருமொழியாக இருக்குது. ஓகேங்களா? 1691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பரிபாடல் எழுதுனது கீரந்தையார். கீரந்தையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று.
ஓங்கு பரிபாடல் அப்படின்றது அதனுடைய சிறப்பு பெயர். இதில் வந்து 70 பாடல் இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்சது 24 பாடல் தான். எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் வந்து 1924 பால்வீதி பற்றி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் அதில் முக்கியமானது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதினது காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது வந்து அதிகமாக விற்பனையாச்சு. 1988 வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றி அறிவு உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனை ஆனது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய இது வந்து முக்கியமாக ஒன்று சொல்லுங்கள். தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதி தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள்? அவர் வாங்கின விருதுலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அமெரிக்காவுடைய உயரிய விருது, அதிபர் விருது வாங்கியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடுத்தது அடிப்படை இயற்பியல் பரிசு வாங்கியிருக்கார். மொழிபெயர்ப்பு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது மனவை முஸ்தபா. அடுத்தது மூக்கு ஜெகநாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மரபியல் மொழிபெயர்த்தல் என்ற தொடர் வந்து தொல்காப்பியத்தில் மரபியலில் குறிப்பிட்டிருக்காங்க. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு வந்து சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது புக் பேக் கொஸ்டின், முக்கியமானது. அடுத்தது பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய காப்பியங்கள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. வடமொழியை வச்சு தழுவி படைக்கப்பட்டது எது? பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம். அடுத்தது இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மொகு சாஸ்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் மீது போர் புரியணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு இது அனுப்பியிருக்காங்க. அந்த மொழி தெரியாமல் அவங்க மொகு சாஸ்ட்டுக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விடை தர அவகாசம் வேண்டும்னு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் வந்து ஜப்பான்லேருந்து இது வந்து அமெரிக்காவில் வந்து அதற்கான மொழி தெரியாமல் மறுக்கிறோம்னு நினச்சி ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு வெடிப்பு நடந்தது, ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு. ஸோ இதற்கான காரணம் இந்த மொகு சாஸ்ட்ருன்ற வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்றது தான். அடுத்தது எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி. அடுத்து ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே இருப்பு பாதை, ரிவால்யூஷன் புரட்சி, ஸ்ட்ரைக்னா தொழில் நிறுத்தம். ராகுல் சாங்கிருத்யாயன் வந்து 1942 ஹஜ்ராபாத் மத்திய சிறையில் இருக்கும்போது வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு. ஸோ இது இந்தி மொழியில் எழுதுகிறாரு. ஆனால் 1949 கனமுத்தையா அப்படின்றவர் வந்து மொழிபெயர்க்கிறாரு அதே தலைப்பில். அடுத்தது 2016 ஸ்ரீதர், முத்து மீனாட்சி 2 பேர் மொழிபெயர்க்கிறாங்க. யுமா வாசிகி. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு நூலை எழுதுனது ராகுல் சாங்கிருத்யாயன். அதை மொழிபெயர்த்தது 1949 கனமுத்தையா, 16 ஸ்ரீதர், மீனாட்சி முத்து மீனாட்சி, 2018 யுமா வாசிகி. நீதிநெறி வெண்பா எழுதுனது செய்கு தம்பி பாவலர். செய்கு தம்பி பாவலர் அப்படின்னாவே சீரா புராணத்துக்கு உரை எழுதுனது யாருங்க? இவர் தான். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடியில் வந்து பிறக்கிறாரு. இவரை வந்து சதாவதானின்னு சொல்கிறோம். சதாவதானி அப்படின்னா ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்பவர் தான் சதாவதானி. இவர் வந்து சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர்கள் முன்னாடி செஞ்சதுனால இவரையும் சதாவதானின்னு சொல்கிறோம். இவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அடுத்து திருவிளையாடற் புராணம். இது வந்து எழுதுனது வந்து பரஞ்சோதி முனிவர். இது 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டிருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு அளவாய் காண்டம். மதுரை, கூடர், திரு அளவாய். இவர் இது திருவிளையாடல் புராணம் மட்டும் இல்லாமல் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி, கலிவெண்பா, மதுரை 18/10 எழுதியிருக்காரு. அடுத்து புதிய நம்பிக்கை, கமலாலயன். ஸோ இது வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்பில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உனக்கு படிக்க தெரியாது, அதாவது ஒரு புத்தகம் வந்து மேரி மெக்லியோட் பெத்தியூன் பார்த்து பேசுகிற உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரியும். ஸோ கருப்பின ஒடுக்கப்பட்ட கல்வியில் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாட்டு பாடி சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டை இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்குறாரு.
ஓகேங்களா? ஸோ இது எழுதுனது கமலாலயன். இதில் யாரை குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்வில். மேரி மெக்லியூட் பெத்தியோன். எம்பலம்னா சின்னம், தீசிஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பாலிசம்னா குறியீட்டியல். சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் ஸ்ரீராமு, ஆசிரியருடைய டைரி அகிலா. கலைஞர் பற்றி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கண்டிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை என்ற ஊரில் பிறந்திருக்காரு. 1924 முத்துவேலர் அஞ்சுகத்துக்கு 3வது மகனாக பிறக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் முதல்ல மாணவ கலைஞர் அப்படின்ற ஒரு இதில் உருவாக்குறாரு. அவர் முதல்ல உருவாக்கின நாடகம் பழனியப்பன். அவர் நடித்த நாடகம் தூக்குமேடை. இந்த தூக்குமேடை நாடகத்துடைய சிறப்பு இதில் தான் கலைஞர்ன்ற பட்டம் பாராட்டு விழாவில் இவருக்கு வழங்கப்பட்டது. எதுக்காக நடிக்கிறார் பழனியப்பன்? ஓகேங்களா? எம்ஆர் ராதாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவர் நடிக்கிறார். அடுத்தது இவர் எழுதின நாடக நூல் பார்த்திங்கன்னா சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இவர் பல படங்களுக்கு என்ன எழுதியிருக்காரு? வசனங்கள் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான வசனம் பார்த்திங்கன்னா, மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது அப்படின்னு பூம்புகாரில் வசனம் எழுதியிருக்காரு. ராஜா ராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக ஒரு நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல் விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள், பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா படத்தில் கூறியிருக்காரு. ஸோ இந்த பாடத்தை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதில் 142 நூற்பாக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? குமரகுருபரர், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதுனது குமரகுருபரர். ஸோ பிள்ளை தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே குழந்தையாக பாவித்து 10 பருவங்களை குறிப்பிடுவது தான் என்னது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ இந்த பிள்ளை தமிழ் மொத்தம் 10 பருவங்களுடையது. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 2, 4, 6, 7 இந்த 7 பருவமும் 2 பேருக்குமே காமனாக இருக்கும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ்னா சிற்றில், சிறுதர், சிறுபரு. பெண்பார் பிள்ளைத்தமிழ்னா கலங்கு, அம்மானை, ஊசல். ஸோ இந்த பருவத்தை வச்சு வரிசையாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எழுதுனது யார்? குமரகுருபரர் எழுதின வேறு நூல்கள் பார்த்திங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதல நூல்களை எழுதியிருக்காரு. கம்பராமாயணம் கம்பர் எழுதின நூல் தான் கம்பராமாயணம். ஸோ அதுக்கு அந்த கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இது 6 காண்டங்களை உடையது. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிப்பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இதெல்லாம் புகழ்பெற்ற வரிகள். இவர் எழுதின நூல் பார்த்திங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம். கந்தசாமி இவர் தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் ஒரு கதை தான் நம்ம பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இவர் எழுதின சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்ற இவர் விசாரணை கமிஷன், நல்ல கவனிங்க, சாயாவனம் புதினத்தால் இவர் புகழ் பெற்றார். ஆனால் சாகித்ய அகாடமி விருது விசாரணை கமிஷனுக்கு தான் கிடைக்குது. இவர் எழுதினது பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 11க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான புதினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை தான் முக்கியமானது. சாயாவனம் புதினம் எழுதி ஃபேமஸ் ஆனார். விசாரணை கமிஷனுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வருது. அடுத்து தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. கந்தசாமி பிளே ரைட், நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர், கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை, அஸ்தட்டிக்ஸ், அழகியல், முருகியல். அடுத்து தக்கையின் மீது 4 கண்கள், கந்தசாமி. திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் மு கருணாநிதி. திருக்குறளுக்கு கலைஞர் உரை. நாட்டார் கலைகள் பெருமாள்.
பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். சொல் பின்வரும் நிலையணி. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. ஓமை அணி. அடுத்தது இன்மையின் இன்னாத தீயாதனின் இன்மையின் இன்மையை இன்னாதது. ஸோ இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 2 சொற்பொருள் பின்வரும் நிலையணி பார்த்துருக்கோம். ஒரு ஊமை அணி. ஏற்கனவே அதில் 2, இதில் ஒரு 3. அவ்வளோதான். அணிகள் வந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் வந்துடும். மாப்போ சிவஞானம். ஓகேங்களா, மாப்போ சிவஞானம். ஸோ இவங்க அம்மா பேர் வந்து சிவகாமி, அப்பா பேர் வந்து பொன்னுசாமி. அவங்க வந்து ஞான பிரகாசம்னு சொல்லி பெற்றோர்கிட்ட பேர். ஆனால் சரபையர் அப்படின்றவர் வந்து சிவஞானி அப்படின்னு அழைச்சார். அது பிற்காலத்தில் சிவன் ஞானம் அப்படின்னு மாறி போயிடுச்சு. ஓகேங்களா. வ.உ. சிதம்பரம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் அந்த நாளில் தான் அவர் பிறந்தார், ஜூன் 26. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இவருடைய முக்கியமான வரி, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்போசி. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தில் பம்பாயில் பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேறிய போது அதில் அவர் பங்கு கொண்டார். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவர் வந்து சிலம்பு செல்வர், மாப்போசின்னு சொல்லுவோம், சிலம்பு செல்வர். இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, திருக்குறள் கம்பராமாயணத்தை விட சிலப்பதிகாரத்தில் அதிகமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மூளை முடுக்கெங்கும் அவர் வந்து சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தினார். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திருக்குறளையோ கம்பராமாயணத்தை விரும்பாதவன் அல்லன், ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சிக்கான ஒரு இலக்கியம் தான் என்னது, சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? மாப்போசி. உயிரை கொடுத்தேனும் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறிய உரைத்தவர் யார்? மாப்போசி. ஓகேங்களா. இவர் வந்து 1956 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்துடைய தென் எல்லையாக மாறுச்சு. இவங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு வெற்றியா. மார்சல் ஏ நேசமணி. 1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்துடும். மதராஸ் ஸ்டேட்டுன்ற பேர் வந்து தமிழ்நாடுன்னு மாறுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் வந்து முக்கியமாக பாருங்கள், தமிழ்நாடு என்றால் வாய் மணக்கும் காது இனிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடுனும் போதி நிலை என்பத்தேன் வந்து பாயுது காதி நிலை. இது சொன்னது யாருன்னா பாரதியார். அதே மாதிரி தமிழ் மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பது மரபு. இது தொல்காப்பிய பாயிரத்திலேயே தமிழ் கூறும் நல்லுலகம், தொல்காப்பியத்தில் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு தன் தமிழ் வரைப்பு என்கிறது. புறநானூறு வந்து என்னது, தன் தமிழ் வரைப்பு அப்படின்னது. பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு. இதிலேருந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் வந்து தமிழ் கூறும் நல்லுலகம், புறநானூறு தன் தமிழ் வரைப்பு, பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியது. அடுத்தது சிலம்பு செல்வர் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருதை வாங்குறார். கோபர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி பட்டங்கள் கொண்டவர் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன். மெய்கீர்த்தி ஒரு பகுதி பாடமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து 91 அடிகளை கொண்டது, இன்னொன்று வந்து 16லேருந்து 33 வரையிலான அடிகள் மெய்கீர்த்திகள். இவருடைய மெய்கீர்த்திகள் வந்து 2 தான். இந்த 2ல் 91 அடிகள் கொண்டது. இதில் வந்து 16லேருந்து 33 வரையான அடிகள் வந்து பாடப்பகுதியாக இருக்குது. ஸோ இப்போ கோப்பர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி பட்டங்கள் கொண்டவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலை புனைத்தான், நந்தா வளையா பதி தருவான் வாசவனு கீந்தான், திளையாத குண்டல கேசிக்கும் திருத்தணிகை உலா. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்பட்டது எதுனா சிலப்பதிகாரம். இது வந்து 3 காண்டங்கள், புகார், மதுரை, வஞ்சி. ஓகேங்களா. இது 30 காதைகளை கொண்டது.
கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாறு தெரியும். இதில் முக்கியமானது அடிகள் நீரே அருளுக, இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள், சேர மரபை சார்ந்த மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யில் என இக்காப்பியம் படைத்தார். ஓகேங்களா. சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னதுனால இளங்கோவடிகள் அதை ஏற்றுக்கிட்டு அருள்றாரு. ஸோ இந்த வரி யார் சொன்னது அப்படின்றத கேட்பாங்க. அடுத்து மங்கையரா பிறக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மீரான்ற படத்தில் முதல்ல எம்எஸ் சுப்புலட்சுமி நடித்து அது ரொம்ப ஃபேமஸானது. அவங்க நடித்த திரைப்படம் மீரா. காந்தியடிகளை டெல்லியில் பார்க்கும் பொழுது ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் பாடுறாரு. அவங்க ஒரு பாடலை சொன்னதை 1947 மீரா பஜன் ஹரி தும் ஹரோ அப்படின்ற ஒரு பாடலை பாடுறாங்க சென்னை வானொலியில். ஓகேங்களா. அடுத்தது அவங்க வாங்கின விருதுன்னு பார்த்தீங்கன்னா 1954 தாமரை அணி விருது. இதற்காக ஹெலன் கெல்லர் அவரை பாராட்டினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. திருப்பதியில் வெங்கடேச சுப்ரபாதம் இன்னமும் அவங்களுடைய குரலில் தான் ஒலிக்குது. 1974 மகசேச விருது, நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருதை முதல்ல வாங்கினது யாருன்னா இவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி தான். ஓகேங்களா. அடுத்து மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதையும் வாங்கிட்டாங்க. அடுத்து பால சரஸ்வதி. ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடல்களோடு ஆடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் அப்படின்ற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியோட வரலாற்று புதினத்தை பாராட்டப்பட்டது. இவங்க எழுதின நூல் புதினம் பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. ஓகேங்களா. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள். அடுத்து குறிஞ்சித்தேன் நீலகிரியில் இருக்கக்கூடிய படுகர் இன மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் எழுதியிருக்காரு. அலைவாய் கரையில் மீனவர்களுடைய வாழ்க்கை. அடுத்து சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள், குழந்தை தொழிலாளர் பற்றி எழுதியிருக்காங்க. பெண் குழந்தை கொலைக்கான இதை மண்ணகத்து பூந்துளிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் சொன்னது யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகேங்களா. இவங்க பூதான இயக்கத்தில் சேர்ந்து பணிபுரிஞ்சிருக்காங்க, முக்கியமானது. அடுத்து களஞ்சியம்ன்ற ஒரு குழுவை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை. எத்தனை பேரோடனா இன்றைக்கி 10 பேரோட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பல லட்சம் பேர் அதில் இருக்காங்க. ஸோ இதில் இவங்க வாங்கின விருது பார்த்திங்கன்னா ஔவை விருது, பொதிகை விருது, தாமரை திரு விருது வாங்கியிருக்காங்க. யார்? சின்ன பிள்ளை அம்மாள். என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. கன்சுலேட் துணை தூதரகம். பேட்டன்ட் காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். கில்டு வணிகக்குழு. இரிகேஷன்னா பாசனம். டெரிட்டரினா நிலப்பகுதி. அறக்கண்ட நெறிமான அவயம் கூறுனது எதுனா புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மக்கள். மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காங்க. பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் சொல்லியிருக்காரு. இதே நல்வேட்டனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான். நல்வேட்டனார். ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞானம் தீசோ வேணுகோபாலன். ஸோ இவர் கோடை வெயில் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் திருவையாற்றில் பிறக்கிறாரு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக இருக்கார். எழுத்து கால புதிய கவிஞர்களில் இவரும் ஒருவர். இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்சி விண்ணப்பம். அடுத்து கண்ணதாசன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் சேரமான் காதலி சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு. மெய்யியலை மக்களிடையே பரப்புகிறாரு. கலங்காதிரு மனமேன்ற பாடல் மூலம்
திரைப்படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு 1949. இவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி, சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டி. இந்த ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம் திருக்குடல்பட்டி எந்த ஊரில் பிறந்ததுன்னு கேட்டோன்னே எல்லாம் சிவகங்கைன்னு போட்டாங்க. ஸோ மாவட்டம் எது, ஊர் எதுன்றதை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இவருடைய இயற்பெயர் முத்தையா. முகமது ரஃபி இயற்பெயர் வந்து நாகூர் ரூமி, தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. கனையாளின்ற இதில் எழுத தொடங்கியவர். இவர் வந்து மீட்சி, சுபமங்கலா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவருடைய படைப்பு வெளிவந்திருக்கு. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் இந்த 3 கவிதை தொகுதிகள் வெளிவிட்டிருக்காரு. கப்பலுக்கு போன மச்சான் நாவலையும் படைத்திருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான், ஓகேங்களா. கவிதை தொகுதின்றது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். தேம்பாவணி, தேன்கூட்டல் பாக்கூட்டல் அணி, தேம்பாவணி, வாடாத மாலை இது 3 காண்டங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு அழைக்கிறாரு. யார் அழைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். இவர் சந்தா சாஹிப்ன்றவர் யார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட மன்னர். இவர்கிட்ட வந்து உருது கற்றுக்கிறாரு. எத்தனை மாதத்தில் கற்றுக்கிறாரு அப்படின்னா 2 மாதத்தில் கற்றுக்கிட்டாரு. ஸோ அதை பார்த்து வியந்தவர் தான் இவரை வந்து இஸ்மத் சன்னியாசி, தூய துறவி அப்படின்னு வந்து கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கியை சொல்கிறார். அதாவது வீரமா முனிவர், ஓகேங்களா. லாஸ்ட் ஒருவன் இருக்கிறான், கு அழகிரிசாமி. ஸோ இந்த கு அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி. இவர் மலேசியாவில் இருக்கும்போது பல படைப்புகள் தொடர்பான பயிற்சி அளித்தவர். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிக்கலான்னு பார்த்தா இந்த ஒரு வீடியோவே வந்து 10th-க்கே ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.